மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க அன்பான அழகான செல்லங்கள், என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். நீங்கள் நம்ம பேச போகிறதுன்னா 7ஆம் நம்பர். இந்த 7ஆம் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்க விடாது. பிறந்த இடத்துல இருந்தாங்கன்னா 7ஆம் நம்பருக்காரங்க சிறக்க முடியாதுங்கிறது விதி. மதுரையில் நான் பிறந்தேன். மதுரையில் இருந்திருந்தேன்னா என்னால் முடியாது. நான் ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து எல்லாம் பண்ணுறப்ப தான் எங்கள் 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. புரிஞ்சா? அதே மாதிரி 7ஆம் நம்பர்காரங்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு 90% ஆஃப் த 7 நம்பர்ஸ் வந்து ஃபாரினில் தான் செட்டில் ஆகிருப்பாங்க. ஐம் டெல்லிங் யூ. நீங்கள் துபாயில் போய் ஒரு நம்பர் என்ன கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு 7 இருக்கும். நீங்கள் இதில் போய் அதுவும் துபாயிலலாம் ரொம்ப இருக்கும். சவுதி கண்ட்ரீஸில் 7 நம்பர்ஸ் நிறையா நம்ம நாட்டுக்காரங்க அங்கே இருப்பாங்க. புரிஞ்சுட்டாங்களா? அது 7உடைய நேச்சர். ஆனால் 4ம் 7ம் பயங்கர அட்ராக்ஷன். ராகு கேது. இப்போ 7ஆம் நம்பர் என்னது? கேது. ஏன் 4 வந்து ராகு. அப்படி வரும் லப்பு. யாராவது லவ் அடிக்கும் கேட்டிங்கன்னா 4 7 கரெக்டாக இருக்கும். யாருக்கா ஒருத்தர் 4 இருக்கும், இல்லை ஒருத்தர் 4 7 2 சேர்ந்து இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், பார்த்து பரவீசா உடனே என்ன பண்ணுறீங்க, எனர்ஜி நேரத்தில் கேட்டுக்கோங்க. அது என்ன பண்ணணும் கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நன்மைக்கு சொல்கிறேன். 7ஆம் நம்பருக்காரங்க ஸ்பிரிச்சுவலாகவும் நல்லா இருப்பாங்க. அது என்ன தான் அவங்க பண்ணாலும் சரி. ஆனால் அவங்கள்ட்ட வந்து ரகசியம் இருக்கும். ரகசியம் நிறையா இருக்கும் 7ஆம் நம்பரில். நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது 7ஆம் நம்பருக்காரங்கிட்ட ரகசியத்தை. நம்ம பார்க்க ரொம்ப சாதுவாக இருக்க மாதிரி இருப்பாங்க. கேது வந்து ஸ்தலம் வந்து கீழ்பெரும்பள்ளின்னு இருக்குதான். பல நிறம் மல்டி கலர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கலர் மாலை இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இந்த மல்டி கலர் மாலை தான் இந்த கேது தசை நடந்தாலோ 7ஆம் நம்பர்காரர்கள் இருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த மாலையை யூஸ் பண்ணணும். வாகனம் வந்து சிங்கம். கொஞ்சம் மலர் செவ்வரலியை வச்சு பூஜை பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து கருங்கல் தான் சாதாரண இது. அதுக்கப்புறம் வயிறு பற்றினா நான் பேச மாட்டேன். பலன்கள் வந்து என்ன, வியாதிகள், அதுக்கப்புறம் வியாதிகள் இல்லாமல் இருக்க, வறுமை நீங்கிறதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதை அப்புறம் அதுக்கு உண்டான பாஸ்ட் ஃப்ளவர் என்ன அப்படின்னா ஆலிவ், ஹார்ன்பில், வாட்டர் வயலட். நம்பர் 69. அதான் ஓம். அதுக்கு மந்திரம் சொல்கிறேன். ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்ஹிகா புத்திர ஓம் நவகிரக கேதுவே நமக. ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்ஹிகா புத்திர ஓம் நவகிரக கேதுவே நமக. ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்ஹிகா புத்திர ஓம் நவகிரக கேதுவே நமக. இதை நீங்கள் கட்டாயம் சொல்லியா ஆகணும். கேது தசை நடக்கவங்களா இருந்தாலும் சரி, 7ஆம் நம்பர்காரங்களாக இருந்தாலும் சரி. புரிஞ்சுதா? கொள்ளு தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. கேதுக்கு சிம்பிள் இருக்குது. இது பாருங்கள். இது வந்து கேது சிம்பிள். இந்த கேது சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அடுத்தது வந்து 7ஆயிரம் குறைபாடுகள் என்னென்னா தோல்வியாதிகள் வரலாம், பாத நோய்கள், அதில் இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது மனநோய், குடும்ப வாழ்வு சிக்கலை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. எல்லாத்துக்குமே நான் சொன்னேன், என்ன வேகண்டாவை பற்றி நான் பேசியிருக்கேன். வயிற்றுலேருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுதுன்னு மறந்துடாதீங்க. அதனால தான் உணவுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ட்டு. எப்போவுமே உங்கள் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, உடம்பு குறையணும்னு நினச்சிங்கன்னா உணவு கட்டுப்பாட்டில் கொண்டாடணும். அது இல்லாமல் உங்கள் உடம்பு குறையவே கூடாது. கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா, மாவு சத்து சாப்பிட்டீங்கன்னா கட்டாயமாக உடம்பை குறைக்கவே முடியாது. அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. டயபெட்டிக் வந்துடும். புரிஞ்சுதா? அடுத்தது விநாயகர் வழிபாடு. கேதுனாலே விநாயகர் தான். அந்த விநாயகரை வியாழக்கிழமை வழிபடலாம், செவ்வாய்க்கிழமை வழிபடலான்னு சொல்கிறாங்க. மாங்கல்ய தானம் பண்ணிடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரம். மாங்கல்ய தானம், நல்லெண்ணெய், நெய், கொள்ளு வகை இவற்றையெல்லாம் தானம் செய்யணும் கேதுக்காரங்க. அது மட்டும் இல்லை, கேதுக்காரங்க மற்றவங்க பேச்சை கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா தன் இஷ்டப்படி அவங்க நடந்தாங்கன்னா அது நல்லது இல்லை. அதனால் மற்ற சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டர். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேதுக்காரங்க காளஹஸ்தின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது நக்கீரர் இருக்கா இல்லையா, அப்புறம் நக்கீரனுக்கு என்ன சிவனை பார்த்தே வந்து நீ நெத்திக்கரை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்னவர். அவர் 47 புலவர்களுக்கு வச்சுக்கிட்டு அவரை வந்து கொண்டாடிட்டு இருந்தவர். அவரே போய் எரிஞ்சு போனா அப்படின்னு சொல்லிவிட்டாரு சிவன் இல்லையா. அது நடந்தது கேதுவா அப்படியேது. அதனால அவரே ஆட்டி படித்த அந்த இதனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, காளஹஸ்தி நீ போய் என்னை இதில் வந்து கைலாசத்தில் பாரும்பாங்க. அப்போ இவர் காளஹஸ்தி போவார். அங்கே வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்துருவார். அந்த மாதிரி கண்ணுங்களா கேது தசை நடக்கிறவங்க இல்லை 7ஆம் நம்பர்காரர்கள் இருந்தாங்கன்னா ஒரு தரமாவது காளஹஸ்தி போய் வாருங்கள். காளஹஸ்தி இஸ் தி பிளேஸ் ஃபார் 7 நம்பர் அண்ட் வந்து கேதுக்கு. புரிஞ்சாக்கணுங்களா? அதை போயிட்டு ஒரு தடவை போய் அங்கே மெதுவாக அந்த கோயிலை போனவுடனே போக வேண்டியது
சாமியை பார்க்க வேண்டியது, அர்ச்சனை பண்ண வேண்டியது ஒரு எல்லாரும் தூண் பாருங்கள். அங்கே இருக்க தூண்களே பாருங்கள். அது நிறையா விஷயம் இருக்கும். தூண்களை பாருங்கள். காளகஸ்திக்கு போனீங்கன்னா கொஞ்சோண்டு மண்ணையை இந்த மண்ணை எடுத்து அதை வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் நம்பக்காரங்க ஃபாரின்ல இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாம் ஃபாரின்ல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர். எங்கள் வீட்டில் ஒரு 5-6 பேர் பூரா 7ஆம் நம்பர் பூரா ஃபாரினில் தான் இருக்காங்க. அமெரிக்காவில் தான் மெஜாரிட்டி. மிஞ்சி போனால் அப்புறம் சிங்கப்பூரில் கொஞ்சம் இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஃபாரின்லேயே இருப்பாங்க புரிஞ்சாக்கணுங்களா. அதனால் நாங்கள் ஃபாரின் போகலாமான்னு 7ஆம் நம்பர் கேட்கவே வேண்டாம். போவீங்க, அங்கே தான் செட்டில் ஆவீங்க. தைரியமாக இருங்க புரிஞ்சாக்கணுங்களா. வேறு என்ன கட்டாயமாக கேதுக்கு இருக்கவே இருக்காது. நமக்கு விநாயகருக்கு எப்படி விளக்கு போடணும்னா, மேற்கை பார்த்து தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடணும். கோயில் போனாலும் சரி, மேற்கு பார்த்து தேங்காய் எண்ணெயில் ஒரு விளக்கு போடுங்க. அப்போ என்ன விளக்கு யூஸ் பண்ணுவீங்க? மல்டி கலராக இருந்தாலும் சரி, எந்த கலரில் வேணுமாலும் நீங்கள் விளக்கு போடலாம். அதுக்கு புரிஞ்சுதா? என்ன கலரில் வேணுமாலும் விளக்கு போடலாம். வியாழக்கிழமை அன்றைக்கெல்லாம் கும்பிட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 7ஆம் நம்பருக்கு பவராக இருக்கும். பவராக இருக்கிறோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 7 கலர்லேயும் மெழுகுவர்த்தி இருக்குது. 7 கலர் மெழுகுவர்த்தியும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே நாளில் ஏற்றுறீங்க 7 கலரையும். இல்லை, ஒரு 7 கலர் மெழுகுவர்த்தி ஒன்றா ஏற்றி மல்டி கலராக இல்லை 8 எத்தனை ஏற்றலாம். அதையே அந்த மெழுகுவர்த்தியை நீங்கள் இதில் கட்டி இடைச்சல் எல்லா கலரும். அது எப்படி அவங்க வச்சுருக்காங்கன்னா, ஒரு இந்த மூலிகைகளால் செஞ்ச மெழுகுவர்த்தி வச்சுருக்காங்க. அதை என்ன பண்ணுங்க, மல்டி கலராக ஒரு நாளைக்காக மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்றைக்கி இது 8 கலரை ஏற்றி விட்ருங்க. எத்தனை கலர் இருந்தாலும் அதை வாங்கி ஏற்றி விட்டுக்கோங்க. இதுதான் இல்லை, வெளியே வரமா வாங்கிக்கோங்க. ஐ எம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் அவைலபிள் அட் எனர்ஜினஸ். அவ்வளோதான், இட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி கும்பிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை எழுதி உங்கள் பௌர்ணமி பூஜையில் வச்சு இந்த விளக்கையை அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. கேது தசைக்காரர்கள் திரும்ப சொல்கிற கண்ணுங்களா பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை, தந்தோண்டியாக இருக்காமல் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்க பழங்க. எவ்வளோ பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவ்வளோ நல்லது. காளகஸ்தி போக வேண்டியது கட்டாயம் ஒரு தடவை போயிட்டு வந்துக்கோங்க. புரிஞ்சா? 7ஆம் நம்பருக்காங்க கட்டாயம் ஒரு தடவை காளகஸ்தி போய்க்கோங்க. ஃபாரின்ல இருக்கவங்க காளகஸ்தியை நினைச்சுக்கோங்க, அது போகும். புரிஞ்சாக்கிறீங்களா? 7ஆம் நம்பருக்குரிய சக்கரம் இந்த இருக்கு. இது நீங்களே பண்ணாலும் சரி, இல்லையா, இல்லை எனர்ஜிஸ்லேருந்து வாங்கிட்டாலும் சரி, இதுதான் அது. சரிதானா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்குது. எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இடது கை எப்படி இருக்கணும்? ஒரு வேளை மேலே வச்சுக்கணும். வலது கை ஆசீர்வாதம். இந்த ஒரு வேளை கொஞ்சம் மடக்கி கொஞ்சம் இதை வளைச்சு இது எப்படி இருக்கணும்? இது 7ஆம் நம்பருக்கு உரிய ஒரு முத்திரை, அதாவது கேது பகவானுக்குரிய முத்திரை. இதை வச்சுக்கிட்டு கேது பகவானை நினச்சி கும்பிட்டுக்கோங்க. கட்டாயமாக விநாயகரை கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. புரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அம்மா வேண்டிக்கிறேன். I love you all, my lovely children. Good luck and luck. Bye.